சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இருந்து 1008 பால் குடங்களை சுமந்து ஊர்வலமாக சென்று கோலவெளி அம்மனுக்கு நடைபெறும் அபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோலவெளி அம்மன் கோவிலில் சுமார் 1008 பால் குடங்களை அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கக்கூடிய அந்த வீதிகளில் ஊர்வலமாக சென்று கோலவெளி அம்மன் இருக்கக்கூடிய அந்த உற்சவருக்கும் மூலவருக்கும் நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய இந்த நேர்த்திக்கடனை செய்து வருகின்றனர். மயிலாப்பூர் பஜார் வீதியில் பிரசித்தி பெற்ற அந்த கோலவெளி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் கபாலீஸ்வரர் பங்குனி பெருவிழாவுக்கு முன் மாசி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த 1008 பால்குட விழா எடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதன்படி கபாலீஸ்வரர் கோவிலிருந்து 1008 பால் குடங்களையும் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் சுமந்து கொண்டு மயிலாப்பூரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று கோலவெளி அம்மன் கோவிலை சென்றடைந்து தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகளுக்கும் மூலவருக்கும் பாலபிஷேகம் செய்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவது வழக்கமான ஒரு நிகழ்வு, வருடா வருடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்று அந்த சிம்ம வாகனத்தில் இந்த கோலவெளி அம்மன் எழுந்தருளி இன்று வீதி உலா செல்லவும் இருக்கின்றார். அதன்படி இந்த கோலவெளி அம்மன் கோவில் மயிலாப்பூர் தலத்தினுடைய எல்லை காலியாக வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வமாக அங்க இருக்கக்கூடிய மக்களால் பார்க்கப்படுகின்றது. எனவே மயிலாப்பூரில் உள்ள எந்த ஆலயத்தில் நடந்தாலும் கோலவெளி அம்மனுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்படும். மயிலாப்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய திருவிழாவுக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு முன் கோலவெளி அம்மன் நோக்கி முதல் மரியாதை கொடுக்கப்படும் நிகழ்வு முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் பங்குனி பெருவிழாவுக்கு முன் மாசி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை பால்குடம், அதாவது 1008 பால்குடம் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வரிசையாக அந்த ஊர்வலமாக சென்று அங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு இந்த எடுக்கக்கூடிய நிகழ்வு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது.